கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. இந்த சங்கீதம் விசேஷித்த சங்கீதம். தான் ருசித்த கர்த்தர் நல்லவர் என்பதையும் நீங்களும் ருசித்து பாருங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். அதை தன் வாழ்க்கையில் அனுபவித்து அவரை நம்பி அவர் நல்லவர் என்பதாய் அறிக்கையிடுகிறார். நாம் அநேக வேளைகளில் கர்த்தர் தான் நன்மையும் செய்கிறார், அவர்தான் தீமையும் செய்கிறார் என்று அவரை நல்லவர் என்பதாய் மட்டுமல்ல, அவரை தீயவர் என்பதாயும் யோபுவை போல அறிக்கையிடுகிறோம். யோபுவின் வாழ்க்கையில் நன்மை செய்தது கர்த்தர் தான், ஆனால் தீமை செய்தது சாத்தான். நம்முடைய ஆண்டவர் நல்லவர் மட்டுமே, அவர் நன்மையை மாத்திரம் செய்கிறவர். மத்தேயு 7:11 நன்மையானவைகளை செய்கிற தகப்பன் என்றும், வானம் பூமி உண்டாக்கும் போது கூட ஒவ்வொன்றும் மனிதனுக்கு நல்லது என்றே படைத்திருக்கிறார். இயற்கையை பார்க்கும் போதும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பார்க்கும் போதும் அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தான் வாழ்ந்த நாட்களில் ஒருவருக்கும், ஏன் யூதாசுக்கும் கூட தீமை செய்யவில்லை. கடைசி நேரத்தில் தன்னை சிலுவையில் அறிந்தவர்களையும் கூட மன்னித்து மறந்தவர். அவரிடத்தில் ஒரு தீமையும் இல்லை, தீமை செய்யவும் இல்லை. தாவீது இதை அனுபவித்து, நீங்கள் வெறுமனே நம்பிக்கை வைக்க வேண்டாம், இயேசு நல்லவர்தானா என்று அவரை தேடி அனுபவித்து ருசித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அறைகோவல் விடுக்கிறார். இன்றைக்கும் ஒரு பழம் நல்லதா கெட்டதா என்று மேலோட்டமாய் பார்த்தால் அதனுடைய ருசி தெரியாது. ருசித்து பார்த்தால் மட்டுமே ஆஹா நன்றாயிருக்கிறதே என்று சொல்லுவோம். அதே போலத்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கூட நாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது அழகில்லாதவராய், தோற்று போனவராய், தனக்கே உதவி செய்ய முடியாதவராய் பல நிலைகளில் யோசிக்க தோன்றும். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அதாவது அவர் எதற்காக அப்படி ஆனார் என்று யோசித்து பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும். அவரின் வாழ்க்கை அழகாக்க தன் அழகை இழந்தார். என்னை ஐஸ்வர்யவானாக்க அவர் தரித்திரரானார். என் பாவத்தை மன்னிக்கவே தன் ரத்தத்தை சிந்தினார் என்றும், நம்மை வாழ வைக்கவே தன் ஜீவனையும் கொடுத்தார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். நல்லோருக்கு மட்டுமல்ல, தீயோருக்கும் நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறவர். நீங்களும் தியானித்து அனுபவித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் நன்மை செய்வார், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்வேன். அதை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல தகப்பன் நன்மை செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.